கடலை மாவு உருண்டை செய்கிறதுக்கு பேனில் வந்துட்டு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1/4 கப் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கேங்க. நெய்யெல்லாம் வந்து நல்லா மெல்ட் ஆன பிறகு தான் நம்ம கடலை மாவை சேர்த்துக்கணுங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா அதுலேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. கடலை மாவு வந்து 3/4 கப் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நெய்யில் நல்லா வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். அடுப்பு வந்து லோவில் தாங்க இருக்கணும். நான் வந்து ஒரு 15 மினிட்ஸ்க்கு வச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணேன். அப்போ தான் வந்து அந்த பச்சை வாசனைலாம் நல்லா போயிடும். ஸோ உங்களுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் ஆகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அப்படியே தலை இருக்கிற போல் இருக்கும். அந்த நெய்யெல்லாம் கொஞ்சம் வெளியில் வர ஆரம்பிக்கும். ஸோ நல்லா 15 மினிட்ஸ்க்கு ரெடி பண்ணி வச்சிடணும் அதை. அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு சர்க்கரை வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கணும். சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா 1/2 கப்பு எடுத்திருக்கேன் நான். இப்போ வந்து இந்த கடலை மாவு நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். அதை வந்து அந்த பேனில் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பெல்லாம் எதுவுமே ஆன் பண்ணக்கூடாதுங்க. பொடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரையை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். கடலை மாவு நல்லா ஆறின பிறகு தான் சர்க்கரையை நம்ம சேர்த்துக்கணுங்க. ஸோ இப்போ நல்லா வந்து கெட்டிமாக இருக்கிறதெல்லாம் நல்லா உதிர்த்து விடுங்க. அப்போ தான் உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. நல்லா அந்த சர்க்கரையுமே வந்து நல்லா எல்லா இடத்துலையும் மிக்ஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் கலந்து விடுங்க. இதை வந்து நீங்கள் கடையில் வாங்காமல் வீட்டிலேயே செஞ்சு கொடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம உருண்டை பிடிக்க ரெடி பண்ணிடலாம். நல்லா வந்து இந்த மாதிரி அழுத்தி உருண்டை பிடிச்சிங்க அப்படின்னா சூப்பராக நல்லா ரெடி ஆகிடுங்க. ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் பிடிக்க வரல அப்படின்னா நம்ம வந்து நெய் சேர்த்துட்டு அதை வந்து அந்த பால்ஸ் ரெடி பண்ணிடலாங்க. பாருங்கள், நான் நெய் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்சி காட்டுறேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்து அதையுமே ரெடி பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நல்லா வந்து எல்லா பக்கம் கலந்து விட்டுருங்க அந்த நெய்யை. உங்களுக்கு பிடிக்க ஈஸியாக இருக்கும். ஏன்னா புதுசாக பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் சரியாக வரலன்னா நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் நெய் சேர்த்து உருண்டை பிடிச்சி பாருங்கள். ஸோ நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பரான கடலை மாவு உருண்டை ரெடி.